அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு அளவு ப்ளவுஸ், இந்த அளவு ப்ளவுஸை வச்சு அந்த வெல்வெட் கிளாத்துக்கு ஒரு லைனிங் கட் பண்ண போகிறோம். இது ஒரு அப்ராச் பண்ணால் ஒரு 31 இன்ச் இருக்கும். இந்த ப்ளவுஸு டோட்டல் அளவு 32 இருக்குது வச்சுக்கோங்களேன். 32 இருந்துன்னா அது 31 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் வரும். 31 இன்ச்சு இருக்கும். அதை நம்ம என்ன செய்கிறோம்னா, சேம் டு சேம் இதே அளவு எடுத்து லைனிங்கில் கட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களத்தில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? மீதி கூடின துணி 40 இன்ச் பாருங்கள், இப்படி மடிச்சிருக்கிறோம். ஒரு கால் பகுதி மடிச்சிருக்கிறோம். இப்போ அடிப்பகுதியில் எப்பொழுதும் மாதிரி தான், அது கொஞ்சம் ஒழுங்கு இல்லாமல் தான் இருக்கும். நாம் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு கோடு, அடுத்து தையலுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு ஒரு கோடு. ஜாக்கெட்டுடைய உயரம், ஜாக்கெட்டினுடைய உயரத்தை வந்து அளக்க போகிறோம். உயரத்தை நாம் எப்பொழுதும் மாதிரி தான் பேக் சைடில் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டுக்கு நேர பிடிச்சிட்டு டாட்டை பிடிச்சி சரியாக வச்சுக்கிட்டு இங்கே 1/2 இன்ச்சு நாம் தையலுக்காண்டி கை டிச்சிங் இருக்குது பார்த்தீங்களா, கையினுடைய இது அது ஷோல்டரை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நல்லா சமப்படுத்திக்கோங்க. சமப்படுத்திக்கிட்டு கிட்டத்தட்ட சமமாகவே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம அடையாளப்படுத்துவோம். இப்போ அடுத்து நாம் ஷோல்ட்ரு, கழுத்துக்கும் ஷோல்டரும் நம்ம அடையாளப்படுத்திடுமா. ஷோல்ட்ரு, இது கழுத்து. இப்போது இங்கே பேக் சைடு, பேக் கழுத்துக்கும் அப்படியே வச்சு இதை வந்து அடையாளப்படுத்திடலாம். சரியா? நம்ம ஒரே வேலையாக முடிஞ்சிடும்ல. இப்போ வந்து இதை போட்டுருவோம். இப்போது அளவு எடுத்தாச்சா, அப்படியே எடுத்துருவோம். இது ஷோல்ட்ரு. இப்போ ஷோல்டருக்குலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அதிகப்படுத்திக்கிறோம். இது நெக்குக்கு ஒரு 3 கோடு, 1/4 இன்ச்சு அல்லது 3 கோடு இங்கே கொஞ்சம் இந்த பக்கமாக நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் அளவு. இது பேக் நெக்கினுடைய டெப்த்து, அதாவது உயரம் அல்லது இறக்கம். இங்கே இருந்து சொன்னால் இறக்கம், இங்கே இருந்து சொன்னால் அது உயரம், எப்படினாலும் வச்சுக்கலாம். சரியா? இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, இதில் ஷோல்ட்ரு ஒரு லைன் அப்ளை பண்ணிக்கிறோம். இது தையல் தும்புக்கு. இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தையல் தும்புக்கு விட்டுப்போம். அடுத்து ஆம்கோல். இப்போ கழுத்து கொஞ்சம் விரிவாக போட்டுக்கலாம். இப்போ 2 இன்ச்சு 3 கோடு இருக்குது. நம்ம 2 இன்ச்சு 5 கோடு வச்சுக்கிறோம். 2.5 இன்ச்சும் 1 கோடு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ரவுண்டை நம்ம இறச்சி விட்டுலாம். அடுத்து ஆம்கோல் இறக்கம். ஆம்கோல் இறக்கம் இதை நல்லா மடித்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே அடிப்பகுதிக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம போட்ட அடையாளம் சரியாக இருக்குது. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. லைனை போட்டு விட்ருவோம். சரியா? நேர பிடிச்சி ரவுண்ட் போட்டுருவோம். நமக்கு ஆம்கோல் சுற்றளவு 7 இன்ச்சு தேவைப்படுது. 7 இன்ச்சு, இது 7.25 இருக்குது. அப்போ நாம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கணும். இதை வந்து என்ன செய்கிறோம், மேலே இந்த கோடை ஏற்றிக்கிறோம். கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு 7 இன்ச்சு நமக்கு தேவை வச்சு அளந்துருவோம். 7 இன்ச்சு ஒரு 1/2 கோடு தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. 7 இன்ச்சு இருக்குது. அந்த மேல் கோட்டில் கூட சேர்த்து கட் பண்ணிட்டோம்னா இது சரியாயிடும். இப்போ இது ஓகே. இப்போ இது பேக் டாட்டு. இப்போ 8.5 இன்ச்சு இருக்குது. 8 பாதி 4.25. இந்த பக்கம் ஒரு 1/2, இங்கே ஒரு 1/2. ஓ உயரம் 13 இருக்குது. ஒரு 3.5 இன்ச்சு கணக்கு பண்ணி வச்சுக்கணும். இதை கிராஸாக ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ பேக் மாற்றுவதில் நாம் வரைஞ்சிட்டோம். அளவு ப்ளவுஸ் வச்சு நெக்கு
ஆம்கோல் சுற்றளவு, பேக் டாட்டு எல்லாமே அளந்து எல்லாம் கரெக்டாக இது பண்ணிட்டோம். இனிமேல் இருந்தாலும் கட் பண்ண வேண்டிய வேலை தான். வாங்க கட் பண்ணிடுவோமா. ப்ளவுஸில் உள்ள பேக் பார்ட்டை வந்து இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துருவோமா. வாங்க இது கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இது மெயின் கிளாத்தில் தைக்கும்போது இதை கட் பண்ணிக்கலாம். தச்சு அதுக்கப்புறமா தச்சு பிரட்டி விட்டு பதிவடி போட்ட பிறகு அது மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. சரியா. இப்போ ஸ்லீவ், இது ஸ்லீவ் வந்துல எல்போ ஸ்லீவு, கொஞ்சம் லென்த்து கூட உள்ளது எல்போ ஸ்லீவு. இது கழிக்கிறது, இது வேஸ்ட்டு, அது ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறதுனால அதை கழிக்கிறதுக்காண்டி போட்டாச்சு. ஒரு கோடு போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா ஸ்லீவை வச்சு தான் நாம் ஆக்க போகிறோம். ஏன்னா அளவு சாக்கெட்டாக இருப்பதுனால எப்பொழுதுமே இந்த முன்பகுதியை வச்சு அளவு எடுக்காதீங்க, அது நல்லா சரி வராது. நாம் இதில் கோடு போட்டுப்போம். இங்கே ஒரு அரை இன்ச்சு தையல் தும்பு, இங்கே அக்குள் பகுதியில் சரியானபடி இந்த இடத்துல ஒரு அடையாளம், இங்கே அடையாளம் போட்டாச்சு. இங்கே ஒரு அரை இன்ச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் பார்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவுடைய இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஏதாவது சரியாக இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை. இது சரியாக இருக்குது. இப்போ நாம் ஸ்லீவுக்கு ரெடி பண்ணிடலாம். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்பொழுதுமே ஸ்லீவ் கட் பண்ண முந்தி கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, பேக் பார்ட்டுக்குள்ள ஆம்கோல் ரவுண்டை இதை வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. அளந்து பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ண பிறகு அளந்து பார்க்குறதுக்கு கட் பண்ண முன்னே அளந்து பார்த்தா எந்த பக்கம் எதை சரி பண்ணலாம்னு சரி பண்ணிக்கலாம். அதாவது ஸ்லீவை சரி பண்ணணுமா இல்லை உடம்பு தட்டு சரி பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரியா. இப்போ இங்கே நம்ம ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு ஒரு பெண்டு வளைவு கொடுத்துடணும். இப்போ நாமளே என்ன செய்கிறோம்னா ரெட்டாக பெண்டு போட்டு விட்டுறணும். இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ் இருந்ததுன்னா இது பெண்டு போட்டு விட்ருங்க. எல்லாம் இந்த இடத்துல தொங்கிட்டு கிடக்கும். சரி, இப்போ என்ன செய்கிறோம்னா நாம் ஆம்கோல் சுற்றளவை கட் பண்ணி விட்டுருவோம். 7 3.5, 3.5 பாதி 1.25, 1.25. இந்த 1.25 வச்சு இங்கே ஒரு அரை இன்ச்சு, இங்கே ஒரு அரை இன்ச்சு, இங்கே ஒரு அரை இன்ச்சு கம்மியாகவே வச்சுக்கலாம். அரை இன்ச்சு தேவைப்படாது. இப்போ இந்த கோட்டை என்ன செய்கிறீங்கன்னா இதில் இணைச்சி விட்ருங்க. ஃபஸ்ட்டு இதில் இதை போடுங்க. இதை போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதை கொண்டு வந்து இங்கே இணைச்சிருங்க. இப்போது கட் பண்ணும்போது இந்த உள் வளைவு இருக்கு பார்த்தீங்களா, அது இங்கே இதில் ஒரு 3/4 இன்ச்சு வச்சு வரணும். 3/4 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் வெளி வளைவு இருக்குல்ல, பேக் தட்டில் வர்ற அந்த வளைவு வந்து கொஞ்சம் கீழே 1.5 இன்ச்சு வரைக்கும் இறக்கலாம். இறக்கிக்கிட்டு அந்த கொடை போட்டுக்கணும். போட்டு இதில் அணைச்சி விட்டுறணும். இது கொஞ்சம் இறங்கி இருக்கணும், இது ஏறி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. சரியா. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சில் இந்த வளைவு இருந்தாலும் இப்படி 1.5 இன்ச்சில் போகணும். போய் அப்புறமா இங்கே வந்துடணும். இதோட வந்து ஜாயிண்ட் ஆகிடும். உள் வளைவு இதில் ஜாயிண்ட் ஆகணும், வெளி வளைவு இதில் ஜாயிண்ட் ஆகணும். பெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது அழகாக வந்துடும். அப்படி எஸ் டைப்பில் வந்துடும். இப்போ ஸ்லீவை கட் பண்ணிடுவோமா. பாருங்கள், இங்கேருந்து வந்து அப்படி இங்கே கீழே இறக்கி இப்படி கொண்டு வந்துடணும். இப்போ அந்த ஆம்கோல் ஃப்ரண்டில் உள்ள டெப்த் வந்து எப்படி எடுக்கணும்னா இங்கேருந்தே இந்த வளைவு கொடுத்துடணும். இங்கேருந்தே இந்த வளைவு கொடுத்துடணும். எஸ் மாதிரி வரணும். பாருங்க,
இந்த வளைவு அப்படி வரணும். வந்தால் ஆம்கோல் ஜாயிண்ட் கரெக்டாக உட்காரும். இப்படி மடித்து போட்டு பாருங்கள். பார்த்துட்டு இந்த வளைவு பார்த்தீங்களா, இங்கே வந்திருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது கொஞ்சம் தள்ளி வந்திருக்கா, இது இங்கே வந்துடும். இது மாதிரி வச்சு கட் பண்ணி பாருங்கள். ஆம்கோல் வந்தால ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். சுருக்கு வராது, ஆம்கோல் சுருக்கு வராது. ஆம்கோல் சுருக்கு வராது, நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இதுவரை வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோ